திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சட்டவிரோதமாக போதைப் பொருட்களுக்கான மூலப்பொருள் உற்பத்தி செய்து வந்த கும்பலை போலீசார் கூண்டோடு தூக்கியுள்ளனர். பினாயில் தயாரிக்கிறோம் என்று ஊரை நம்ப வைத்து கோல்மால் வேலை செய்து வந்த கும்பல் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே சித்தேரி என்ற இடத்தில் பினாயில் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வந்தது. அத்தனை நாட்களாக அந்த வழியாக சென்றவர்கள் அனைவருக்கும் அங்கு பினாயில் தயாரித்து வருகிறார்கள் என்றே நினைத்தனர். இதனால் யாரும் அந்த நிறுவனத்தை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் உள்ளே ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பலே கோல்மால் வேலையில் ஈடுபட்டிருந்தது தற்போதுதான் தெரிய வந்துள்ளது. நிறுவனத்தைச் சுற்றி பினாயில் பாட்டில்களை அடுக்கி வைத்துவிட்டு சிறிது வாசனைக்காக பினாயிலை தெளித்துவிட்டு உள்ளே வேறு வேலை பார்த்திருக்கின்றனர் இந்த கும்பல். ரகசிய தகவலின் பேரில் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் உள்ளிட்டோர் அந்த நிறுவனத்திற்குள் புகுந்து அதிரடி சோதனையில் இறங்கியிருக்கின்றனர். உள்ளே சென்று பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. குண்டு குண்டான கண்ணாடி குடுவைகளும் விதவிதமான பைப் இணைப்புகளும் கலரான வேதி பொருட்களும் கனகச்சிதமாக பொருத்தியிருக்க அது ஒரு வேதியியல் லேப் போல் காட்சியளித்தது. மிரண்டு போன அதிகாரிகள் அவற்றை சோதனை செய்து பார்த்தபோது போதைப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை தயாரிக்கின்றனர் என்பது தெரிய வந்தது. இத்தனை நாட்களாக பினாயில் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என பீலாவிட்டு கொண்டிருந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த மதியழகன், கேரளாவைச் சேர்ந்த பிரசாந்த், பினு, சுராஜ் ஆகியோரை கூண்டோடு தூக்கினர். விசாரணையில் இங்கு தயாரிக்கப்படும் பொருட்களை பக்காவாக பேக் செய்து மலேசியாவுக்கு ஏற்றுமதி செய்தது தெரிய வந்தது. இந்த ஒட்டுமொத்த கோல்மால் கும்பலுக்கு மலேசியாவைச் சேர்ந்த ராஜா என்பவர்தான் மூளையாக செயல்பட்டு வருகிறார் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. பிடிபட்டவர்களில் மதியழகன் என்பவர் மீது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு போதைப் பொருள் கடத்திய வழக்கு நிலுவையில் உள்ளது என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. திமுக பிரமுகர் ஒருவரிடமிருந்து வாடகைக்கு எடுத்த நிலத்தில் இந்த வேலையை கும்பல் செய்து வந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கும்பலுடன் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பினாயில் தயாரிக்கிறோம் என்ற பெயரில் பீலாவிட்டு போதைப் பொருட்களுக்கான மூலப்பொருளை தயாரித்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் விற்பனை செய்து வந்த கும்பல் சிக்கியிருப்பது அப்பகுதியில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.